ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அவளை தீர்த்து கட்ட போற பொருளோடு சென்ற கணவர் துண்டாகி போன சுதாவின் மூக்கு. சுருண்டு விழுந்த காதல் மனைவி. பரபரப்பை ஏற்படுத்திய கேரள சம்பவம். கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ளது போத்தன்கோடு. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் அனில்குமார். இவருக்கு 52 வயதாகிறது. இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு போத்தன்காடு பஞ்சாயத்தின் உறுப்பினராக இருந்துள்ளார். இவருடைய மனைவி சுதா. இவருக்கு 48 வயதாகிறது. இந்த தம்பதியருக்கு 3 மகள்கள் உள்ளனர். ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்த இந்த தம்பதியருக்குள் காலப்போக்கில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுவதும் பின்னர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதுமாக இருந்துள்ளது. இப்படியே அடிக்கடி பிரச்சனையாகவே இருந்த காரணத்தினால் சுதா தனது 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். அதன் பிறகு தனிமையாக வாழ்ந்து வந்த அனில்குமார் சில மாதங்கள் கழித்து தனது மனைவி சுதாவையும் மகள்களையும் அழைத்து வர சென்றுள்ளார். ஆனால் அப்போதும் இருவருக்கும் சண்டை மூண்டுள்ளது. இதன் காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர். இதற்கிடையில் அனில்குமார் குடும்பத்தினர் சுதா வீட்டிற்கு சென்று சமாதானம் பேச முயன்றுள்ளனர். ஆனால் அதன் பிறகு சுதா மற்றும் அவரது மகள்கள் மூவருமே வர மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் மனைவி சுதா மீது மேலும் கடும் கோபத்தில் இருந்துள்ளார் அனில்குமார். இதற்கிடையில் கணவர் அனில்குமாரை பிரிந்து வாழ்ந்து வந்த சுதா 3 மகள்களையும் காப்பாற்ற அருகே இருக்கும் வீடுகளில் வீட்டு வேலைகள் செய்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் சுதாவின் உறவினர் வீட்டில் துக்க நிகழ்வு நடந்துள்ளது. இதனால் சுதா மற்றும் தனியாக சென்றுள்ளார். அதே சமயத்தில் இந்த நிகழ்விற்கு தனது மனைவி சுதா நிச்சயமாக வருவார் என்பதை தெரிந்து கொண்ட அனில்குமார் அங்கு சென்றுள்ளார். அப்போது அந்த துக்க நிகழ்வில் சுதா இருப்பதை கண்டதும் அவரிடம் சென்று தகாத வார்த்தைகளால் திட்டி உள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அருகே இருந்தவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றுள்ளனர். ஆனால் சமாதானப்படுத்த வந்தவர்களையும் அனில்குமார் ஆபாச வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார். இதனால் கடுப்பான கிராம மக்கள் சிலர் அவரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து வெளியே செல்லும்படி கூறியுள்ளனர். ஆனாலும் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்லாமல் அங்கேயே இருந்து பிரச்சனை செய்துள்ளார். அப்போது திடீரென ஆத்திரத்தில் அங்கிருந்தவர்களை திட்டிய அனில்குமார் சட்டென்று தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து தனது மனைவி சுதாவை குத்துவதற்கு சென்றுள்ளார். இதனால் கடுப்பான சுதாவின் உறவினர்கள் அவரை தடுக்க முயன்றுள்ளனர். ஆனாலும் கத்தியை எடுத்துக்கொண்டு சுதாவை குத்துவதற்கு பாய்ந்துள்ளார். அப்போது தன் மீது கத்திப்படுவதை உணர்ந்த சுதா சற்றென்று விளங்கி இருக்கிறார். இதில் அவரது முகத்துக்கு நேராக வந்த கத்தி சற்று விலகி அவரின் மூக்கு பகுதியில் பட்டுள்ளது. உடனே காயமடைந்த சுதா அலறியபடி சுருண்டு கீழே விழுந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியில் உறைந்த அவரின் உறவினர்கள் ஓடி சென்று சுதாவை காப்பாற்றி தங்களுக்கு தெரிந்த முதலுதவிகளை செய்துள்ளனர். அதே சமயத்தில் இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் சிலர் அவரை பிடிக்க முயன்றுள்ளனர். அதற்குள் அங்கிருந்து அனில்குமார் தப்பி ஓடி உள்ளார். அதன் பின்னர் மூக்கு அறுக்கப்பட்ட நிலையில் படுகாயத்தோடு இருந்த சுதாவை திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இதற்கிடையில் இது குறித்து தகவல் அறிந்த போத்தன்கோடு போலீசார் மனைவியை கத்தியால் குத்திய அனில்குமார் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.